ஹலோ ஹேவி வேர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 இந்த எலிமினேட்டர் ரவுண்டோட ஒரு ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலிமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4ல் இருக்க அந்த 3 and 4th பொசிஷனில் இருக்க டீம்ஸ் ஆடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல முடிச்ச ஜிடியும் நம்பர் 4ல முடிச்ச மும்பையும் ஆட போகிறாங்க. மெயினாக அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே இந்த சீசனில் வந்து நல்ல ஓரளவு வெல் பேலன்ஸ்டாக நிறைய நல்ல மேட்சஸ் ஜெயிச்சு உள்ள வந்த ஒரு டீம் தான். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இதில் வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கம்பேக் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 6 மேட்ச் கிட்ட அந்த ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக் அடிச்சாங்க. பயங்கரமாக செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. நானே இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல மும்பை இந்த வாட்டி டாப் 4க்குள்ள முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜிடி நல்லா கன்சிஸ்டண்டாக ஆடிருந்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து. பட் அவங்களும் இடையில லாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் பயங்கரமாக சொதப்பினாங்க. இதில் வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் 14 மேட்ச்ல ஒரு 640 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு, ஒரு 5 50s கிட்ட அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய 30s 40s அவ்வளோ கன்சிஸ்டண்டாக ரன்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் அடிச்சிருந்தாரு. அவரோட பேட்டிங் ஆடவே அந்த அளவுக்கு வந்து அவர் தூக்கிட்டு போனார் அந்த ஒரு மிடில் ஆர்டர்ல. மீனா திலக் வர்மா நமந்திருக்குலாம் அந்த அளவுக்கு அந்த ஒரு பாரமே கொடுக்காம அவரே அந்த ஒரு மிடில் ஆர்டர் தூக்கிட்டு போனாரு. ஸோ டாப் ஆர்டர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லியாண்டர் கல்டன் ஒரு 14 மேட்ச்ல ஒரு 388 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு, ஒரு 350 கிட்ட அடிச்சிருந்தாரு. அப்புறம் நிறைய அவரும் 30s 40s ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஏன்னா ரோஹித் சர்மாவும் ஸ்டார்டிங்ல ஓரளவு கொஞ்சம் குயிக் ஃபயர் ரன்ஸ் கொஞ்சம் அடிக்க பார்த்தாரு. பட் அவரும் இந்த வாட்டி பெருசாக அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல ஐபிஎல்னு சொல்லலாம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ரோஹித் சர்மா. பட் அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் ஒத்தாளா தூக்கிட்டு போனாரு, அது ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி வில் ஜாக்ஸும் ஒரு 2-3 மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீம் இந்த அளவுக்கு இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வரதுக்கான ஒரு மெயின் காரணம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் சொல்லுவேன். ஒத்தாளா 640 ரன் அடிச்சு அந்த டீம் அந்த அளவுக்கு தூக்கி கொண்டு போனாரு. அது போக அவங்க நல்ல ஒரு கடப்பாரா பேட்டிங் லைன் அப் தான். அப்படி இருக்கும்போது இவங்களே நல்லா முடிச்சு கொடுத்தாங்க எல்லா மேட்சஸுமே. அது மாதிரி இப்போ என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வர போறாங்க. லியாண்டர் கல்டன், வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேருமே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோவும் டிவான் ஜோக்கப்ஸும் வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மெயினா ஜானி பாய் சொல்லவே தேவையில்ல, நம்ம இங்கிலாந்தின் பிதாமகன். அவர் வந்தாருன்னா அவருக்கு முன்னாடி ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ ஆனால் இந்த சீசன் அன்சோல்டான ஒரு பிளேயர் தான். நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். மிடில் ஆர்டரும் ஆடுவார். பட் அவரை ஓப்பனிங் உள்ள என்ன பொறுத்தவரைக்கும் தான் பெட்டராக இருக்கும் ரோஹித் சர்மா கூட. பார்ப்போம் அவர் இந்த சீசன்ல இப்போ இந்த பிளே ஆஃப்ஸ்க்காக அவர் எடுத்திருக்காங்க எக்ஸ்க்ளூசிவா எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா பெவான் ஜேக்கப்ஸ் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நல்ல ஒரு ஹிட்டர் அப்படின்ற மாதிரி. அவர் பிளேயிங் லெவலில் சான்ஸ் இருக்குமான்றதே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி மெயினாக இந்த சீசனில் வந்து மும்பை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்க போலிங் ஒரு பெரிய காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட டாப் போலர்ஸ் ஒரு நல்ல ஸ்டார் போலர்ஸ் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா 2 பேருமே வேர்ல்டு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் போலர்ஸ். ஸோ நியூசிலாண்டை பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் போல்ட், நம்ம இந்தியா பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் போலர் பும்ரா அப்படின்ற போது ட்ரெண்ட் போல்ட் 14 மேட்ச்ல 19 விக்கெட் கிட்ட எடுத்தாரு, பும்ரா 10 மேட்ச்ல 17 விக்கெட் கிட்ட எடுத்தாரு. ஸோ 2 பேருமே நல்ல ஒரு சூப்பரான போலர்ஸ். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே போலர்னா இன்னொருத்தர் டெட் போலர் அப்படின்ற மாதிரி 2 பேருமே செமையா போலிங் போட்டிருந்தாங்க. எஸ்பெஷலி ட்ரெண்ட் போல்ட் நிறைய முக்கியமான மேட்சஸ்ல பவர் பிளேல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கைட்டு தள்ளினாரு. பும்ராவும் நிறைய எக்கனாமிக்கலான ஸ்பெல் நிறைய மேட்சஸ்ல போட்டாரு. ஒரு 1-2 மேட்ச் தான் பெருசாக அடி வாங்கினாரு. பட் அவரும் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தார். மேட்ச் ஆன் மேட்ச் அந்த அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா தீபக் சாவலாம் வந்து ஸோ இடையில 2-3 மேட்சஸ் நல்லா பவுலிங் போட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரும் அடி வாங்க ஆரம்பிச்சாரு. மெயினாக இவங்க டீம் இந்த மாதிரி முக்கியமான பவுலர்ஸே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதும் இவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் டீம் பெர்ஃபார்மன்ஸ் நிறையா இருந்தது. ஏன்னா எல்லா பிளேயரும் ஈக்குவலாக ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆடினாங்க ஒவ்வொரு மேட்சுமே. அப்படின்ற போது மும்பை டீம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல இந்த நமந்தீர், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா இவங்க இன்னும் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு அவங்க வந்து அவங்களோட பவரை காட்டல இந்த சீசன்ல. அதையும் அவங்க மிடில் ஆர்டர்ல காட்டிட்டாங்கன்னா இந்த டீம் தொடவே முடியாது. கப்பாரா கப்பை எடுத்துவீங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு செம்ம டீம் தான் மும்பை. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நல்லா அந்த ஒரு குரூப்பா அந்த அளவுக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணி மெயினாக பயங்கர கம்பேக். எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஷாக். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மேட்ச்ல 7 மேட்ச் வின் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். செம டீம் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு இந்த சீசன்ல வந்து கன்சிஸ்டண்டா ஆன ஒரு டீம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 மேட்ச் பயங்கரமா தோத்தாங்க. அப்பவே நமக்கு தெரிஞ்சது அவங்களோட ப்ராப்ளம் என்னது. ஏன்னா அவங்க லாஸ்ட் 2 மேட்ச் தோக்கும் போதே பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும், ஓகே இவங்களோட பிரச்சனையே அந்த ஒரு டாப் ஆர்டர் போயிடுச்சுன்னா காலி ஆயிடுவாங்க, மிடில் ஆர்டர் பெருசா யாருமே இல்லை அப்படின்றது. அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ எல்லாருமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சீசனுமே அப்படிதான் இருந்தது. அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமான ரன்ஸ் அடிச்சு குவிச்சவங்க தான். பேட்டிங்காலே தான் அவங்க இத்தனை மேட்சஸும் ஜெயிச்சாங்க. போலர்ஸும் ஒரு 2-3 போலர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் பேட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் 14 மேட்ச்ல 679 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு, 679 ரன்ஸ் கிட்ட. அது வந்து 550s கிட்ட அடிச்சிருந்தாரு. கன்சிஸ்டன்டா எல்லா மேட்ச் ஆனாரு. 30s 40s அப்படின்ற மாதிரி ஒரு 5 50s அடிச்சிருந்தாரு. செம பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து இந்த சீசன்ல ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் நிறைய ஆடினாரு. மேட்ச் ஆன் மேட்ச் ஆடினாரு. இப்போ நீங்க ஒரு ட்ரீம் லெவனோ இல்லை ஒரு ஃபேண்டசி லீக் எது எடுத்தாலும் அவர் நீங்க தைரியமா தூக்கி கேப்டனா போடலாம் ஜிடி மேட்ச்ல. அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா ஆடினாரு. அவரோட ஐபிஎல் கேரியர்ல இது ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட் இயர்னு நான் சொல்லுவேன். அவர் கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய இந்தியன் டீம்ல நிறைய நல்ல சான்சஸ் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு போன பிளேயர்
நல்ல யங்ஸ்டர்ஸ் செம்ம எக்ஸ்ப்ளோசிவாக ஆடிட்டு வராரு. நல்ல கன்சிஸ்டண்டாக இது மாதிரி ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி தான் ஆடிட்டு இருப்பாரு. பட் இந்த சீசன் எக்ஸ்ப்ளோசிவாக ஆடுறாரு. எனக்கு ஒரு பேட்டிங்கை பார்க்கும்போது அப்படி இருக்குது. அதே மாதிரி சுபம் கில் அவரும் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை சுபம் கில் கிட்ட இருந்து. ஏன்னா ரீசெண்டாக ஒரு இந்தியன் டீம்லாம் நிறைய மேட்சஸ் ஃபார்ம் அவுட்டாக தான் இருந்தார். பெருசாக ஆடல அவர் அப்படின்ற போது ஐபிஎல்குள்ளே வந்தோன்னா வச்சு பிரித்து மேயறாரு. அவரும் 14 மேட்ச்ல ஒரு 649 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 650 கிட்ட அடிச்சிருக்காரு. கன்சிஸ்டண்டாக ஆடிட்டு வராரு. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் அவரை பொறுத்தவரைக்கும். அந்த டாப் ஆர்டர் கன் மாதிரி தூக்கிட்டு போறாரு சாய் சுதர்ஷனோட சேர்ந்து. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப்பே பயங்கரமா இருக்கு இந்த சீசன். இதுவே 1000 ரன்ஸ்க்கு மேலே போகுது. அந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் மேட்ச் ஆன் மேட்ச் இவங்க 2 பேரையும் முடிச்சு கொடுத்த மேட்சஸ்லாம் இருக்கு அப்படின்ற போது இவங்க பேட்டிங் அந்த 2 டாப் ஆர்டரை நம்பி தான் இருந்தது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அவரும் 13 மேட்ச்ல 538 ரன் கிட்ட அடிச்சு ஒரு 550 கிட்ட அடிச்சிருந்தாரு. அவரும் கன்சிஸ்டண்டா ஆட்டு வந்தார் எல்லா மேட்சுமே. இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நேஷனல் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கிலாந்துக்கு ODI மேட்ச் ஏதோ ஆட போறாரு அப்படின்ற போது அவரை கண்டிப்பா ரொம்ப பெருசா மிஸ் பண்ணுவாங்க. ஜாஸ் பட்லர்லாம் ஒரு சாம்பியன் பேட்ஸ்மேன். அவர்லாம் எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் மெகா ஆக்ஷன்ல வெளியே விட்டாங்கன்னே தெரியல. அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் அவர்லாம். எந்த டீம் போனாலும் கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய பிளேயர். பிளஸ் ஐபிஎல் பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. அவரோட ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மெரண்டரிங் அந்த மாதிரியான ஒரு பேட்டர், ஒரு ஸ்டார் பேட்டர். அவரை கண்டிப்பா ஜிடி பெருசா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட அந்த டாப் 3 தான் இந்த சீசன்ல முக்காவாசி ரன்ஸ் ஜிடிக்காக அடிச்சு கொடுத்து வின் பண்ணி கொடுத்தது அப்படின்ற போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சில பிளேயர்ஸ்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுவும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ போலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் பிரசித் கிருஷ்ணா செம்மையாக போட்டிருந்தார். 14 மேட்ச்ல ஒரு 23 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. கொஞ்சம் 2-3 மேட்ச்ல ரொம்ப அடி வாங்கினாலுமே நிறைய மேட்சஸ் எக்கனாமிக்கலாக இனிஷியல் மேட்சஸ்லாம் பயங்கரமாக போட்டார். இது நான் பிரசித் கிருஷ்ணாவோட ஒரு பெஸ்ட் இயர்னே சொல்லுவேன் ஐபிஎல். அவரோட போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஏன்னா இந்த சீசன்ல இனிஷியல் மேட்சஸ்லாம் அவ்வளோ கன்சிஸ்டண்டாக கிட்டத்தட்ட ஒரு 6.5 இது எக்கனாமிக்கலா போலிங் போட்டிருந்தாருன்றமோ விக்கெட் டேக்கராகவும் இருந்தாருமோ எனக்கே ஷாக்காக இருந்தது. இந்த பிரசித் கிருஷ்ணா இப்படி போடுறேன்னா ஷமி இன்ஜுரி அந்த இஷ்யூஸ் அப்படின்னு போகும்போது நான் பெருசாக பயந்தேன். கண்டிப்பாக ஜிடி ஏதாவது போலிங் கண்டிப்பாக அடி வாங்க போறாங்க அப்படின்றபோது பிரசித் கிருஷ்ணா வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டு பையன் ஒரு ரவிஷாய் கிஷோர் அவரும் லாஸ்ட் சீசன் முன்னாடி சீசன்லாம் ரொம்ப பெஞ்சில் உட்காந்து ஒரு 1-2 மேட்ச் தான் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா சாய் கிஷோருக்கும் 14 மேட்ச் கிட்ட சான்ஸ் கொடுத்தாங்க எல்லா மேட்சும். அது ரொம்ப பாராட்டணும் ஜிடிஏ. ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் எப்படி க்ரோ பண்றது. அவரும் 14 மேட்ச்ல 17 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்தாரு. நிறைய மேட்சஸ் எக்கனாமிக்கலா போட்டாரு. நல்ல ஒரு சூப்பர் டேலண்டட் தமிழ்நாடு பவுலர் அவர். நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கூட. பட் இந்த சீசன்ல அவர் பெருசா பேட்டிங்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வரல. பட் போலிங் அவ்வளோ சூப்பரா போட்டிருந்தாரு. எக்கனாமிக்கலா ரொம்ப முக்கியமான விக்கெட் டேக்கராகவும் இருந்தார் இவங்க டீம்ல போலிங்ல. கண்டிப்பா ஒரு நல்ல சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 14 மேட்ச் ஆட வச்சிருக்காங்க. கண்டிப்பா இனிமே இவரை கண்டிப்பா ரீடைன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பவுலர் இந்த சீசன்ல பிரமாதமா போட்டிருந்தாரு. மெயினா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பிரச்சனைன்றது நம்ம வந்து பார்த்தோம்னா 2 டீமை பொறுத்த வரைக்கும் மும்பையை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பேட்டிங் எப்போ வேணா ஃபார்ம் வரும். அந்த மிடில் ஆர்டருக்கு வந்துச்சுன்னா காலியாக இருந்தால் ஓப்பனிங்கும் ரோஹித் சர்மா டேவா இருந்தால் பிரிச்சு மேய்ஞ்சிருவார் அப்படிங்கும். அவங்க பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கும் போலிங்குமே நல்ல சூப்பர் ஸ்ட்ராங்கான பவுலர்ஸ். எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹை குவாலிட்டி பவுலர்ஸ். கொஞ்சம் ஸ்பின்னர் தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பின்னர்ஸ் இல்லைன்ற போது மிச்சல் சாந்தனர் இருக்காரு. அவரே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் தான் சொல்ல போனா. அப்படி இருக்கும் அவங்க போலிங்கும் கன் மாதிரி இருக்குன்ற போது இது மும்பைக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மேட்ச் எலிமினேட்டர் பொறுத்தவரைக்கும் மும்பை ஜெயிச்சு செகண்ட் குவாலிஃபயர் ஆட நிறைய 90% பாசிபிலிட்டியா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஜிடியோட அந்த ஒரு வீக் பாயிண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட டாப் 3 விக்கெட் எடுத்தீங்கன்னா காலி. ஆனால் அவங்க டாப் 3 விக்கெட்டை எடுக்கிற அளவுக்கு ஹைலி டேலண்டடான பவுலர்ஸ் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, மிச்சல் சாந்தனர்லாம் இருக்காங்க. இவங்கலாம் பவர் பிளேல தூக்குனாங்கனாலே மெயினாக ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல ஒரு 2 விக்கெட் தூக்குனாங்கனாலே காலியுமே. தீபக் சார் வேற இருக்காரு பவர் பிளேல சூப்பராக போடக்கூடிய ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் போலர். இந்த ட்ரெண்ட் போல்ட் அந்த தீபக் சார் அந்த ஒரு 6 ஓவரில் ஒரு 2-3 விக்கெட்டை வந்து ஜிடியோட மெயின் டாப் 3 தூக்கிட்டாங்கன்னா காலி. அதே இப்போ ஜாஸ் பட்லர் வேற இல்லை. இப்போ நீங்கள் சுபம் கில் அந்த இவர் சாய் சுதர்ஷன் விக்கெட் தூக்கினீங்கனால ரொம்ப காலி தான். ஏதோ ஒரு பை சான்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இந்த சுபம் கில்லா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ராகுல் திரிபாத்தியா, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் நான். அதனால வந்து நம்மளால வந்து இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படின்னாலும் நீங்கள் ஒரு இது வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டீமோட அந்த ஒரு வீக்கெண்ட் ஸ்ட்ரென்த் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஹை சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த எலிமினேட்டர் ஜெயிக்க ஜிடி நிறையா போராட வேண்டியது இருக்குது. அவங்களோட அந்த மிடில் ஆர்டரையும் ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா லாஸ்ட் முன்னாடி ஒரு மேட்ச் அவங்க பார்த்தா அதில் வந்து இவர் நல்லா ஆடினார். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஷாருக் கான் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்ச்சில் அந்த ஒரு மிடில் ஆர்டரில். அது ஒரு சின்ன நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது. அப்படின்ற போதும் கொஞ்சம் சின்ன பயம் தான் அவங்களோட மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும். அந்த ஓப்பனர்ஸ் அடிக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க 2 பேரும் பெருசாக நம்பியிருக்காங்க. சொல்ல முடியாது இந்த வெரி ஃபார்ம்ல இருக்க அந்த ஓப்பனர்ஸ் திரும்பி இந்த மேட்ச்ல அடிக்கலாம். அப்படி அடிச்சாலும் பட் அந்த ஒரு பிளேயிங் லெவலில் எல்லா பிளேயருமே ஒரு வெறித்தனமா நல்லா ஆடணும்னு நினைச்சா ஆடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன், ஸ்டார் பவுலர்ஸ் இருக்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் அதிகமாக இருக்குன்னே நான் சொல்லுவேன். பார்ப்போம். மெயினாக இந்த எலிமினேட்டரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஜிடியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும் ஆஸ் யூஷுவல் அவங்க ஃபயர் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு நல்ல ஒரு டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மும்பை பேட்டிங்கை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்கோர் வரணும்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரோட ஃபயர் ஓப்பனிங் தேவைப்படுது. அதே மாதிரி
அங்கே மும்பைக்கும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் ஃபார்மில் இல்லை. ஸோ இருந்த ரியான் ரெக்கார்ட்னும் போயிட்டாரு. கண்டிப்பாக ரோஹித் சர்மா இப்போ ஃபார்முக்கு வர வேண்டிய நேரத்தில் தான் அவர் இருக்காரு. இது அவரோட கரெக்டான டைம். கண்டிப்பாக ஒரு ஓப்பனிங்கில் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலன்னா அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பினாலும் மொத்தமாக காலி. ஏன்னா ஜிடியோட போலிங்கும் ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. இப்போ ஆனால் ரீசெண்ட் மேட்சஸில் அவங்க போலிங்கில் அடி வாங்கிட்டு தான் வராங்க பயங்கரமாக. அப்படி இருக்கும்போது அவங்களும் பெருசாக டிபெண்ட் ஆகிருக்கிறது இந்த ஒரு பிரசித் கிருஷ்ணா, அதே மாதிரி இவர் ரவிஷா கிஷோர் அப்படின்ற போது என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் மும்பை ஜெயிக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக இப்போ 6வது கப் அடிச்சிட போகிறாங்க. அது அடித்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாம் அந்த ஒரு ஆண்ட பரம்பரைஸ் தான் சிஎஸ்கே மும்பை அப்படின்ற போது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ இவங்க போலிங்கையும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷித் கான்லாம் ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவர் அந்த ஒரு பீக் ஃபார்மில் இருந்த அந்த பழைய ரஷித் கான்லாம் இருந்தாருன்னா வேற லெவலில் இருக்கும் அவரோட போலிங்லாம். பார்ப்போம் எப்படின்றது. திரும்பி அவங்க அந்த ஒரு ஃபார்மிங்குள்ளே வரணும் உள்ளுக்குள்ள டீமுக்குள்ளே. இன்னும் நிறைய பேக்கப் பிளேயர்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. ஜாஸ் பட்லர் யார் எடுக்கிறாங்கன்றது தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர் காம்படிஷனாக தான் இது இருக்கும். ஏன்னா அது ஒரு 2 நல்ல டீம் ஆடுறாங்க. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2024 லாஸ்ட் இயருக்கு முன்னாடி 2022 அண்ட் 23 2 இயர் ஃபைனல்ஸ் போன டீம் ஜிடி. அது மாதிரி இந்த வருஷம் குவாலிஃபை வந்திருக்காங்க. நல்ல ஹை குவாலிட்டி மேட்சஸ் ஆடிட்டு வராங்க. லாஸ்ட் சீசனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவை மிஸ் பண்ணாங்க அவரோட கேப்டன்சியை. அதனால அவங்களால பெரிய ரன்ஸ் எதுவும் அடிக்க முடியாமல் ரொம்ப பாட்டம் ஆஃப் த டேபிளில் போய் தான் அவங்க முடிச்சாங்க. பெரிய வின்ஸ் அவங்களால போக முடியாமல். பட் இந்த சீசன் அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டு வராங்கன்ற போது பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா இந்த ஜிடியோட டாப் 2 பேட்ஸ்மேன் அந்த ஒரு டாப் ஆர்டருக்கும் மும்பையோட ஒரு ஹைலி டேலண்டட் ஸ்டார் பவுலர்ஸ்க்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு போட்டி. இதில் ஜெயிக்க போகிறது மும்பை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். ப்ளஸ் அந்த ஆன் பேப்பர் அந்த ஒரு டீம் இது அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை வந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஒன்று அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் தான் எனக்கு படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா சேசிங் போகிறது இந்த மாதிரியான முக்கியமான மேட்சஸ்ல இந்த மாதிரியான ஒரு நாக் அவுட் மேட்ச் சொல்ல போனால் எலிமினேட்டர். ஸோ இந்த மாதிரியான மேட்சஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். பார்ப்போம் எந்த மாதிரியான அப்ரோச் அவங்க கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட் எப்படி ஆனாலும் ஸோ மும்பையால் ஜெயிக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டியான பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்கன்ற போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு மேட்சாக இன்னைக்கு இருக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.